வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடு, இதுக்கப்புறம் வந்து உனக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை கேட்ட காவேரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. யார் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறது? இங்கே பாரு, உனக்கு தைரியம் தான் விஜய்கிட்ட நீ பேசு. விஜய் உனக்கு வந்து பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்ககிட்ட இருக்குது. அதனால் விஜய்கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசு. ஒரு வேளை கல்யாணம் நடந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்து வெண்ணிலாவில் தாங்கிக்க முடியல, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இவள் கண்ணு முன்னாடி விஜய் நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். விஜய் எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக போகிறாங்க. இங்கே வந்து காவேரி யோசனை பண்ணிகிட்டே வராங்க. உடனே விஜயை பார்க்குறாங்க. விஜய் பார்த்தோன்னே விஜய் கிட்ட வந்து இந்த மாதிரி வெண்ணிலா பண்ண விஷயம், வெண்ணிலா சொன்ன விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. வெண்ணிலா எப்படி இந்த அளவு துணிஞ்சா, எப்படி உங்ககிட்ட வந்து இந்த அளவு பேசுகிறா அப்படின்னோடனே, அதுதான் விஜய் எனக்கும் புரியல. ஏன் வெண்ணிலா இப்படி ஆகிட்டாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வெண்ணிலா என்கிட்ட பேசின தோரணையே சரியில்லை. என்னை மிரட்டுற மாதிரி பேசுனாங்க. டைவர்ஸ் வாங்க சொல்லி என்னை போக சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் வந்து அவளாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய் அப்படின்னோடனே, இவ பின்னாடி கண்டிப்பாக வந்து அந்த ராகினியும் கண்டிப்பாக அந்த பசுபதியும் தான் இவ்வளவும் பண்ணி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ரீல் பண்ணிக்கிறேன் காவேரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன்னொன்னே, இல்லை அவங்களோட குரலில் வந்து ஒரு மாதிரி வந்து தெரிஞ்சது, பயமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீ பயப்படாத காவேரி, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசி அனுப்பிச்சிட்டேன். இருந்தாலும் வந்து அவங்க பேசின பேச்சு எதுவுமே எனக்கு நல்லதாக படலை. அவங்க வேற கல்யாணம் வேற சொல்கிறாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும். அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இது அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இரு காவேரி, ப்ளீஸ் காவேரி, பாப்பாவுக்கு எதுவுமே டென்ஷன் ஆகக்கூடாது, நீ டென்ஷன் ஆனால் பாப்பாவுக்கு டென்ஷன் ஆகும்ல அப்படின்றாரு. சரிங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் செம்ம டென்ஷனாக இருக்காரு. நேராக பார்க்க வராரு வெண்ணிலாவை. வெண்ணிலாவை பார்த்துட்டு, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் பொண்டாட்டி கிட்ட உன்னோட திமிரு தனத்தை காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், இங்கே பாரு விஜய், எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி நம்ம லைஃப்பில் இடைஞ்சலாக இருக்கா, அதனால தான் அவளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன், காவேரியை மறந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், சீக்கிரமாக அவளை டைவர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் செம்ம டென்ஷனாக என்ன என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண சொல்லி, நீ யார், உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னோடனே, என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற, நான் தான் உன் பொண்டாட்டி, அவள் ஒன்றும் உன் பொண்டாட்டி கிடையாது, யார் சொன்னது நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, போனால் போதுன்னு உன்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்ததுக்கு நீ காட்டுற நன்றி கட்டா இது. காவேரி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வரலனா இந்நேரம் நீ எப்படி இருந்திருப்ப தெரியுமா, எல்லாத்தையும் மறந்து எந்த நினைவும் இல்லாமல் இருந்திருப்ப. இப்போ ஆடுறல ஆட்டம் அதெல்லாம் ஆடி இருக்க முடியாது அப்படின்னோடனே, இங்கே பார் விஜய், அதுக்கு வேணா நான் அவளுக்கு நன்றி சொல்கிறேன், அதுக்காக அவளும் உன்னையும் சேர்த்து வச்சு நான் போயிடுவேன் நினைக்காது, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. உனக்கு எப்படி எப்படிலாம் தோணும், ஏன்னா உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்காம தானே பழகியிருக்கேன். அப்போவே சொன்னேன் என் பொண்டாட்டி இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா இந்த மாதிரி நேச்சர் அவங்களுக்கு இருக்காதுன்னு, அது கரெக்டாக தானே இருக்குது. உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம நீ எவ்வளோ கேவலமானவன் புரிஞ்சுக்காம உன்னை நான் லவ் பண்ணிட்டேன், அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இப்போ தான் புரியுது. என் தாத்தா அப்போவே சொன்னார், வீட்டில் ஏண்டா வச்சுருக்க, வெளியே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு. நான் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு காரணமே சரி போனால் போது பாவமாச்சேன்னு நினச்சேன். பாவம் உன்னை பார்த்ததுக்கு நல்லா கொடுத்துட்டல நீ எனக்கு, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாரு. அது கேட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. நீ சொல்கிறீங்க என் பொண்டாட்டியை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு, என்றைக்குமே வெண்ணிலாவை நீங்கள் வந்து கைவிட்டுறாதீங்க, வெண்ணிலா பாவம், வெண்ணிலாக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு தான் என் பொண்டாட்டி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீ கேவலமாக பேசுகிற என் பொண்டாட்டியை பற்றி, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, ஒன்றெல்லாம் உன்னை பார்த்தவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்றாரு. அதாவது என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய் சொல்கிறாரு. அது கேட்டு தாத்தா செமைய டென்ஷனாக, என்னம்மா இது இப்படி பண்ணி வச்சுருக்க, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா, காவேரி எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் வீட்டு மருமக, எப்படி நீ இப்படிலாம் பேசலாம், உனக்கு என்னம்மா அதிகாரம் இருக்குது, அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ண சொல்லி, நீ ஏன் இந்த விஷயத்தெல்லாம் தலையிடுற, இங்கே பாருமா, நீ உன் மாமா கூட முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புற வெளியே பாரு அப்படின்னு அப்படியே டென்ஷனாகி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, முறைச்சிட்டே விஜயும் தாத்தாவையும்.